السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن الحكيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. போற்றுகின்ற புகழ் அனைத்தும் இந்த அகில உலகங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கிற வல்ல நாயன் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் மீது மட்டுமே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த அகிலத்துக்கு ஒரு அற்புடையா மன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டி தந்த வாழ்ந்து வழிகாட்டிய சத்திய இஸ்லாமிய மார்க்கத்தை தமது வாழ்வின் ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் இயன்றவரை பின்பற்றி பிற மக்களுக்கும் எடுத்துச் சொன்ன சத்திய சகாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள், குறிப்பாக படைத்த ரஹ்மானுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக அவன் கடமையாக்கிய ஜும்மா என்ற இந்த வணக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே வந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நாம வாழக்கூடிய இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே மனிதர்கள் இந்த தற்காலத்திலே நாம வாழக்கூடிய காலத்திலே ஏராளமான வசதி வாய்ப்புகளை, பல வகையான மக்களுக்கு கிடைக்காத வசதிகளை, வாய்ப்புகளை எல்லாம் பெற்றவர்களாக நாம வாழ்ந்து வருகிறோம். நாம வாழக்கூடிய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு வளர்ச்சி அடைந்த மக்களாக நாம் இருக்கிறோம். ஒரு காலம் இருந்து ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் எல்லாம் சிந்தித்து பாருங்கள். அந்த காலத்தில் இருந்த வீடுகள் எப்படி இருந்தது? அந்த வீடுகளிலே என்னென்ன வசதிகள் இருந்தது? இன்றைக்கு இருப்பது போல ஃப்ரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, கிரைண்டரோ, மிக்சியோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வீடுகளில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாள் காலத்தில் போனால், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் போனால் அந்த வீடுகளில் மின்சாரம் கூட இல்லாத வீடுகளை எல்லாம் வாழ்ந்த மக்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த மக்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு இருந்த உடைகளை எண்ணி பாருங்கள். ஒரு குடும்பத்திற்கான உடை என்று சொன்னால் ஒரு பெட்டியில, ஒரு ட்ரங்க் பெட்டியில அடக்கி விடுவார்கள். இன்னும் சில வீடுகளிலே துணிக்கடை பையில துணியை வைத்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு எவ்வளவு துணிகள் சிந்தனை செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பீரோ அளவுக்கு இருக்கிறத பார்க்கிறோம். அந்த காலத்தில் என்ன மாதிரி உணவுகளை எல்லாம் உண்டார்கள் சிந்தனை செஞ்சு பாருங்க. இட்லி தோசை என்பது மணமக்களுக்கு, திருமணமான மக்களுக்கு கொடுக்கக்கூடிய விருந்தாக இருந்தது. இன்றைக்கு எத்தனை வகையான உணவுகளை நம்ம சாப்பிடுறோம். அப்படி சாப்பிடும் பொழுது நம்மளுடைய குழந்தைகள் என்ன சொல்றாங்க? இதே இட்லி தானா, இதே சாப்பாடு தானா என்று சொல்லி நம்மிடம் சலிப்பு கட்டக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் அந்த காலத்தில் ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களை பார்த்தா நல்ல சாப்பாடு சாப்பிட்டா போதும், நல்ல ஒரு வீட்டில் வாழ்ந்தால் போதும், நல்ல உடைகள் இருந்தால் போதும் என்று சொல்லி வாழ்ந்த மக்களோடு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அந்த காலத்தில் இருந்த மக்களை பலரை பார்த்திருப்போம். ஆடைகள் கிழிந்து தானாக தைத்து போட்ட மக்களை எல்லாம் பார்த்திருப்போம். இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள்ல பார்த்தா அது மாதிரி யாராவது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் கூட யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தால் அது மாதிரி சிரமங்களையோ வறுமையையோ வசதி வாய்ப்புகள் இல்லாத மக்கள் இன்றைக்கு யாருமே இல்லை என்று சொல்லிவிடலாம். அன்றைக்கு கோடீஸ்வரர்கள் வாழாத வாழ்க்கையை இன்றைக்கு சாதாரண மக்கள் எல்லாம் வாழக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் அடைய பெற்றிருக்கிறோம். இப்படி எல்லா மக்களுமே நல்லா இருக்கிறோம். இப்படி நல்லா இருக்கக்கூடிய மக்களை பார்த்து எப்படி இருக்கீங்க என்று நம்ம கேட்டால் அவர்கள் என்ன சொல்ல வேணும்? உண்மையாகவே அந்த காலத்தில் கிடைக்காத வசதிகளை அடைய பெற்றவர்கள் மன திருப்தியாக சொல்ல வேண்டும் அல்லவா? ஆனால் யாருகிட்ட நம்ம பேசினாலும் எப்படி இருக்கிறீங்க என்று கேட்டால் என்ன வாழ்க்கை,
எப்படியோ வாழ்றோம், நிம்மதியே இல்லை என்று சொல்லி நமக்கு எத்தனையோ வசதிகள் இல்லை என்பது போல மக்கள் சலிப்பு தட்டக்கூடிய மக்களாக பேசக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? அந்த காலத்தோடு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நிறைய வசதிகள் கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் மக்கள் என்ன சொல்றாங்க? ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை என்று சொல்லி வாழக்கூடியவர்களாக பெரும்பாலான மக்கள் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்படித்தான் பதில் சொல்றாங்க. ஆனால் முஸ்லிமாக இருந்தால், இஸ்லாமியனாக இருந்தால் அவர் மன திருப்தியாக வாழ முடியும். அதற்கு முக்கியமான ஒரு அருளை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். முஸ்லிம்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அருள். அல்லாஹ் ஏராளமான அருட்கொடைகள் வழங்கி இருந்தாலும் இந்த ஒரு அருள் கிடைத்தது என்று சொன்னால் அவர் இந்த உலகத்திலும் நிம்மதியாக வாழ முடியும், மறுமையிலும் நிம்மதியாக வாழ முடியும். அப்படியாப்பட்ட ஒரு சம்பாதிக்கிறார். அப்படி 1 லட்சம் சம்பாதிப்பவர் ஒரு மாத கடைசியில பார்த்தா அவருக்கு கொஞ்சம் வாடகை கொடுக்க முடியாம, மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாம கடன் வாங்குகிறார் என்று சொன்னால் அவருக்கு அந்த பரக்கத் இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு சிலரை பார்ப்போம், 10,000 ரூபாய் சம்பாதிப்பார்கள், தம்முடைய அனைத்து தேவைகளும் நிறைவு பெற்று இறுதியில பார்த்தால் மிச்சம் இருக்கும். அதுதான் அல்லாஹ்வுடைய அருள். அப்ப நிறைய கிடைப்பதல்ல அருள், நமக்கு கிடைத்ததில் நம்முடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆக வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லிக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் ஒவ்வொருத்தரும் கேட்டிருக்காங்க. பல சகாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த பல சகாபாக்கள் ஒருவர் ஜாபிர் பின் அப்துல்லா அப்படிங்கிற நபித்தோழர். இவருடைய தந்தை அப்துல்லா என்கிறவர் உஹது போர்ல கொல்லப்படுகிறார். இவர் குடும்ப தலைவராக மாறுகிறார், வயசு பையன். இவருக்கு 9க்கு மேற்பட்ட சகோதரிகள் இருக்கிறாங்க. பெரிய குடும்பத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்பு. இவர் தந்தை நிறைய கடன் வேற வெட்டிட்டு போயிடுறாரு. அப்ப கடனும் இருக்கிறது, குடும்பத்தையும் கவனிக்க வேண்டும். இப்படி நிலைமையில இவங்களுக்கு ஒரு தோப்பு இருக்கிறது, பேரிச்சந்தோப்பு. அந்த தோப்பில அறுவடை வரக்கூடிய நாட்களுக்கு முன்னால போய் இந்த கடங்காரை எல்லாம் பார்க்கிறார் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கடங்காரை எல்லாரையும் பார்த்து, உங்களுக்கு நாங்க தர வேண்டிய கடனை இப்ப அறுவடை வருகிறது, இதுல வரக்கூடியதை எல்லா கடன்காரர்களுக்கும் நான் பங்கி கொடுத்து விடுகிறேன், ஏதாவது பாக்கி இருந்துச்சுன்னா அதோட என்னை மன்னித்து விட்டுருங்க, கேட்காதீங்க என்று சொல்லி அவர் சொல்றாரு. நிறைய கடன் இருக்குது, நான் எப்ப தீர்க்கிறது, அதனால ஏதோ வர்றதை பங்கி கொடுத்துட்றேன், என்னை விட்டுருங்க என்று சொல்லும் பொழுது யாராவது எந்த கடனாக்காராவது அப்படி ஒத்துக்குவாங்களா? நாமளே அப்படி ஒத்துக்குவோமா? கடன் கொடுத்துருப்போம், என்ன சொல்லுவோம்? எனக்கு வர வேண்டியதை நீங்க செட்டில் பண்ணுங்க என்று சொல்லுவோம் அல்லவா? அப்படி ஒவ்வொரு கடன்காரும் சொல்கிறார்கள். இவர் மனவேதனையோடு அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தையினுடைய கடன்கள் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இருக்கிற ஒரு தோப்பு உங்களுக்கு தெரியும், அதில் நாளை தினம் அறுவடை செய்ய போகிறோம், அதை வைத்து பங்கு வைத்தால் சிலருக்கு தான் கொடுக்க முடியும், நான் இப்ப என்ன செய்யறது, எனக்காக உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாளை தினம் நானும் வருகிறேன், கடன்காரர்கள் அனைவரையும் வர சொல்லுங்கள், தோப்புக்கு வர சொல்லுங்க, அறுவடை செய்து அவர்களுக்கு வழங்குவோம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அடுத்த நாள் அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க. வந்து இந்த தோப்பை எல்லாம் அப்படியே சுத்தி பார்க்கறாங்க. சுத்தி பார்த்து அங்கே பிரார்த்தனை செய்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோப்பை சுத்தி பார்த்து அல்லாஹ்விடத்துல எனக்காக பிரார்த்தனை செய்தார்கள், இறைவா, ஜாபிருடைய இந்த தோட்டத்தில் இந்த விளைச்சலில் நீ பரக்கத்து செய்வாயாக என்று எனக்காக பிரார்த்தனை செய்தார்கள். நான் அறுவடை செய்தேன், கடன்காரருக்கெல்லாம் வழங்கினேன், மீதம் இருந்தது எனக்கு. இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அற்புடை, அல்லாஹ்வுடைய தூதர் செய்த பிரார்த்தனை எனக்கு பலனளித்தது என்று சொல்லி ஜாபிர் ரலியல்லாஹு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ அதுல வரக்கூடிய விளைச்சல் அவ்வளவுதான். ஆனால் அதில் அல்லாஹ்வுடைய அருள் வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய அனைத்து தேவைகளுமே நிறைவேறும் என்பதை இந்த செய்தியில் பார்க்கிறோமா இல்லையா? இதே மாதிரி பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வேலைக்காரராக இருந்தவர். சின்ன வயசுலயே அவருடைய அம்மா அனஸ் ரலியல்லாஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வேலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் அவங்க வர்றாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அனஸுக்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்க, அவனுடைய வாழ்க்கைக்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்க என்று சொல்லி அவங்க கேட்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாய் முன்னாலே பிரார்த்தனை செய்கிறார், இறைவா, அனஸுக்கு நீ அருள் செய்வாயாக, பரக்கத்து செய்வாயாக என்று சொல்லி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொல்லி அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. எப்ப சொல்றாங்கன்னா, அவருடைய இறுதி காலத்திலே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் சஹாபாக்களிலே இறுதியாக இறந்தவர், நீண்ட காலம் வாழ்ந்தவர் என்கிறவர் ஒருவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் சொல்றார்,
அல்லாஹ்வுடைய தூதர் எனக்காக பிரார்த்தனை செய்தார்கள், பரக்கத்துக்காக பிரார்த்தனை செய்தார்கள், என் தாய் கேட்டுக்கொண்டதற்காக பிரார்த்தனை செய்தார்கள், அதனுடைய பலனை முழுமையாக நான் அனுபவித்தேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எனக்கு நீண்ட ஆயுள், அதில் பரக்கத்து எனக்கு செய்யப்பட்டது, எனக்கு நிறைய குழந்தைகள், நிறைய செல்வங்கள், ஒவ்வொன்றிலும் பரக்கத்து இருந்தது என்று சொல்லி அனஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடியது பார்க்கிறோம். அப்போ நிறைய குழந்தைகள் பரக்கத்தல்ல, நிறைய செல்வம் பரக்கத்தல்ல, அதில் நமக்கு பயனளிக்க வேண்டும். ஏன்னா பலருக்கும் பார்த்திருப்போம், செல்வம் நிறைய இருக்கும், அதுவே துன்பமா இருக்கும். ஒருத்தருக்கு 4 வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு வாடகை வாங்குறதுக்கு போய் அலைச்சலா இருக்கும். அந்த வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த 4 வீடு கிடைத்து என்ன பயன்? ஒரு வீடு இருந்தாலும் நிம்மதியாக இருக்க வேண்டும் அல்லவா? பலருக்கு பல குழந்தைகள் இருப்பார்கள், நிறைய குழந்தைகள் இருக்கின்ற பெருமை பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த குழந்தைகளாலவே அவர்கள் துன்பப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோமா இல்லையா பல மக்கள்? அப்ப நிறைய கிடைப்பதோ குழந்தைகளோ இதுவெல்லாம் பரக்கத்தல்ல. முஸ்லீம்கள் கூட அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்கள பலர் யாரை பார்த்து அவர் எப்படிங்க நல்லா இருக்காரா என்று கேட்டால், அவருக்கு என்னங்க 4-5 வீடு பரக்கத்தா இருக்காரு என்று சொல்லுவார்கள். அது பரக்கத்தல்ல. கிடைத்ததில் அவருடைய தேவைகள் நிறைவேற வேண்டும். சிலரை பார்த்தா அவர் எப்படிங்க என்று கேட்டால், அவருக்கா 4 ஆம்பளை பசங்க, நல்லா பரக்கத்தா இருக்காருப்பாங்க. அப்ப நிறைய கிடைப்பதோ நிறைய செல்வங்களோ பரக்கத்தல்ல. தம்முடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக வேண்டும். அது குறைவாக இருந்தாலும் அது பூர்த்தியானால் மட்டும்தான் அது பரக்கத்து. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமக்களுக்கு கேட்கக்கூடிய பிரார்த்தனை நமக்கு கற்றுத்தர்றாங்க. ஒரு குடும்பத்தை ஒருவர் துவங்க போகிறார், வாழ்க்கையை துவங்க போகிறார். திருமணங்கிறது அதான, திருமணத்துக்கு அடுத்து அவருடைய புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுகிறது. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன துவா கற்று தந்தாங்க? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமாஅ பைனஹுமா ஃபீ கைர். இறைவா, இவர்களுக்கு அகத்திலும் நீ அருள் செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக, புறத்திலும் பரக்கத் செய்வாயாக, நல்ல விஷயங்களில் இவர்கள் ஒன்றிணைப்பாயாக என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பரக்கத்தை தான் சொல்லியிருக்காங்க. புதுசா இவங்க திருமணம் பண்ணி போறாங்க, இறைவா இவங்களுக்கு நிறைய செல்வத்தை கொடு, இறைவா இவர்களுக்கு நல்ல வீட்டை கொடு, நல்ல வாசலை கொடு, நல்ல குழந்தைகளை கொடு என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்க சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னது அவர்களுக்கு பரக்கத்தை கேட்க சொல்றாங்க பிரார்த்தனை. அது அல்லாஹ்வுடைய தூதரும் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருங்கிய நண்பர். இவரை ஒரு நாள் வீதியில சந்திக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர். அவர் அலங்காரமாக இருக்கிறார், வாசனை திரவியத்தோடு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, என்ன விசேஷம் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு திருமணம் ஆயிருச்சு என்று சொல்லி. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன? பாரக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் எந்த ஹதீஸை நீங்க எடுத்து பார்த்தாலும் சஹாபாக்களுக்காக அவர்கள் செய்த பிரார்த்தனை எல்லாம் பரக்கத்தை கேட்டிருக்கிறார்கள். ஆனா முஸ்லிம் மக்களாகி நாம் இந்த செய்தியை பலரும் அறியாம இருக்கிறோம். நிறைய எனக்கு செல்வம் வேணும், நல்ல குழந்தைகள் நிறைய வேணும், இப்படித்தான் கேட்கக்கூடிய மக்களை பார்த்திருப்போம். கிடைத்ததில் உங்களுக்கு பரக்கத்து வேண்டும் என்று கேட்பதுதான் இஸ்லாமியர்களுக்கு அழகு, அதுதான் அவர்களுக்கு திருப்தியான வாழ்க்கையை தரும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் கேட்டிருக்காங்க. ஏன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸலவாத்து சொல்ல சொன்னார்கள். என் மீது அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்லி சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே சலாம் சொல்வது எங்களுக்கு தெரியும், ஸலவாத்து எப்படி சொல்றதுன்னு கேட்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் செய்ததை போல முகமது நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருள் செய்வாயாக. அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பரக்கத் செய்ததை போல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தாருக்கு பரக்கத் செய்ததை போல முகமது ஆகி இவருக்கும் பரக்கத் செய்வாயாக, இவருடைய குடும்பத்தாருக்கும் பரக்கத் செய்வாயாக என்று எனக்காக ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்தாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கே இந்த பரக்கத்தை கேட்க சொல்லித்தான் நமக்கு கற்று தந்திருக்காங்க. நம்ம மக்கள் எப்படி இருக்கிறோம்? பிரார்த்தனைகள் ஒவ்வொரு நாளும் இந்த பரக்கத்தை கேட்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதை கேட்டு இந்த வாழ்க்கையில அனுபவித்து இன்பத்தை பெற்று வளர்ச்சியை பெற்று நம் மன நிம்மதி அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனா பலரும் எப்படி நிறைய செல்வம் வேணும், நிறைய குழந்தைகள் வேணும், இப்படி இந்த உலக ஆதாயத்துக்கே கேட்கக்கூடிய மக்களாக இருக்கிறோமே தவிர அது நமக்கு பலனளிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கேட்கக்கூடிய மக்களாக முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்திலும் சந்தோஷமாக வாழ முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக இருந்தால்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். ஏன்னா இந்த உலகத்துல கஷ்டம் இருந்துச்சுன்னா பலரை பார்த்திருப்போம். ரொம்ப தாங்க முடியாத கஷ்டம்னா
அல்லாஹ்வையே நிந்திக்கக்கூடிய வார்த்தை பேசக்கூடிய பல மக்களை பார்த்திருப்போம். ஒரு சிலர் கஷ்டம்னா அல்லாஹ் அல்லான்னு தொழுது வருவார்கள், கஷ்டம் தீர்ந்தா அல்லாஹ் மறந்து போகக்கூடிய சில மக்கள் இருப்பார்கள். ஒரு சிலர் இன்பம் வந்து விட்டால் அல்லாஹ்வை மறக்கக்கூடிய மக்களை பார்த்திருப்போம். முஸ்லிம்கள் அப்படி இருக்கக்கூடாது. அவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் இறைவனை மறக்காத மக்களாக இருக்கணும். அப்போ ஒவ்வொரு நொடியும் நாம் நிம்மதியாக வாழக்கூடிய வாழ்க்கை வேணும் என்று சொன்னால் பரக்கத்தை கேட்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அந்த பரக்கத் ஒரு சிலருக்கு கிடைக்காது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சிலருக்கு பரக்கத்து கிடைக்காது, ஒரு சில செயலை செய்யக்கூடியவர்கள் பரக்கத்து கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழி காமிக்கிறாங்க. இந்த வழிமுறையை நாம் அறிந்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய சில செயல்களால் அறியாமல் செய்வோம், அதனால் நம்மளுக்கு பரக்கத்து இல்லாம போச்சுன்னா, அல்லாஹ்வுடைய அந்த மறைமுகமான அருள் இல்லாம போச்சுன்னா நம்ம நிறைய சம்பாதிச்சும் என்ன பலன், நிறைய கிடைத்தும் பலன் இல்லாம போயிடும். அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. யார் ஒருவர் உண்மையை சொல்லி தன்மையை தெளிவுபடுத்தி வியாபாரம் செய்கிறாரோ அவருக்கு அதில் பரக்கத்து செய்யப்படும். சிந்தனை செஞ்சு பாருங்க. நம்மள வியாபாரம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், எப்படியாவது ஏமாத்தி வித்துட்டோம்னா நாம தான் கெட்டிக்காரன் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, உண்மையை சொல்லுங்க, அதனுடைய தன்மையை விளக்குங்க, அப்படி வியாபாரம் செய்தால் அதுல உங்களுக்கு பரக்கத்து இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதற்கு நேர் மாறாக நம்ம மக்கள் பல பேர் வியாபாரம் செய்யக்கூடியதை பார்த்திருப்போம். கொடுக்கல் வாங்கல் செய்தால் அதுதான் வியாபாரங்கிற ஒரு வார்த்தையில நம்மளாம் வியாபாரி அல்லவே என்று சில பேர் நினைக்க கூடாது. நம்ம எதை செய்தாலும் நீங்கள் ஏமாற்றி பொய் சொல்லி ஒரு காரியத்தை செய்து அதில் நீங்கள் வருவாயை பெற்றால் அதில் பரக்கத்தே இருக்காது. உண்மையை சொல்லி தன்மையை தெளிவுபடுத்தி நியாயமாக நடந்து கொண்டால் அல்லாஹ்விடத்தில் பரக்கத்து இருக்கும். ஏன்னா பலரும் பார்த்திருப்போம், ஹராமான வியாபாரங்களை செஞ்சு நிறைய சம்பாதித்தும் அல்லாஹ்வுடைய அருள் எப்படி கிடைக்கும்? அவன் செய்யறதே ஹராமான வியாபாரமாக இருந்தா, ஒருத்தரை ஏமாற்றி திருடி சம்பாதித்திருந்தால் அது எப்படி அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும்? நம்ம நினைச்சிட்டு இருப்போம் பாக்கெட் நிறைய பணம் இருக்கு என்று சொல்லி, அதனுடைய பலன் என்ன இருக்கும்? அவசரத்துக்கு உதவுமா? பலருக்கும் பணம் இருந்து தொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? அப்ப ஹராமானது நம்மிடம் கலந்து விடவே கூடாது என்கிற தன்மை இருந்தால்தான் உண்மையை சொல்லி தன்மையை தெளிவுபடுத்துகிற வியாபாரத்திலே பரக்கத்து இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதுல இன்னொன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையை யார் சொல்லுவார்கள்? அல்லாஹ்வுக்கு பயந்தவர்கள் சொல்லுவார்கள். இறையச்சவாதிகள் சொல்லுவார்கள், அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கிறான், எப்படி அநியாயமா ஏமாத்தி விற்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு பயந்தவர்கள் இறையச்சவாதிகள் ஒழுக்கமாக உண்மையை சொல்லி வியாபாரம் செய்வார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைக்கும். அப்ப அந்த இறையச்சம் இல்லாமல் போகிறது. எப்போ பொய் சொல்லி ஏமாற்றி விற்கக்கூடிய அந்த ஒப்பந்தங்களுக்கு என்ன வகையான வருமானங்கள் கிடைத்தாலும் அல்லாஹ்வை மறந்து செய்யக்கூடிய இறையச்சம் இல்லாமல் செய்யக்கூடிய காரியங்களை செய்து எவ்வளவு வருவாய் வந்தாலும் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் இருக்காது என்று சொல்லி இந்த செய்தியை புரிந்து கொள்கிறோம். இன்னும் பார்க்கிறோம், நிறைய கடைகள்ல குர்ஆனுடைய வசனங்களையோ தாய் தட்டுகளையோ வைத்துக்கொண்டு இது பரக்கத்து தரும். எப்படி பிற மத மக்கள் ஒரு கழுதை போடா கூட வச்சு என்னை பார் யோகம் வரும் என்று போட்டிருப்பாங்க. அதை பார்த்தா யோகம் வரும் அப்படின்னு போடுறதுக்கு ஈக்குவலாக இவங்களும் ஆயத்து போட்டோவையோ குர்ஆன் வசனத்தையும் மாட்டி வைத்தால் இதுல பரக்கத்து வரும், வியாபாரம் நடக்கும் என்று நம்பினால் நேரடியா இணை வைக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ் தானே பரக்கத்து தர்றான். கடையை திறக்கையில வியாபாரம் பண்ணையில அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான் என்று இறையச்சத்தோடு செய்வதை விட்டுவிட்டு இந்த தகடு என்னை காப்பாற்றும், இந்த தாயத்து என்னை காப்பாற்றும், மௌலூத் ஓதுனா எனக்கு பரக்கத்து கிடைக்கும் என்று பிற மத மக்களை பார்த்து பிற மக்கள் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்து இறைவனை மறந்து தொழில் செய்தால், இறைவனை மறந்து தம்முடைய வாழ்க்கையில் வருவாயை ஈட்டினால் அதில் பரக்கத்து வராது. இறையச்சத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலும் தான் கொடுக்கல் வாங்கலிலும் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பல மக்கள் ஆசைப்படுறாங்க, அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அல்லாஹ் விரும்பாத அல்லாஹ் வெறுக்கிற காரியங்களை சம்பாதித்து என்னதான் பொருளாதாரம் ஈட்டினால் அல்லாஹ் எப்படி அருள் செய்வான்? அப்ப அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய முஸ்லிம்கள், எனக்கு பரக்கத்து வேண்டும் என்று நினைக்கக்கூடிய முஸ்லிம்கள் இறையச்சவாதிகளாக இருக்க வேண்டும். அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கிற சிந்தனை உங்களுக்கு வந்துவிட்டால் உங்களால் ஏமாற்ற முடியாது, உங்களால் அநியாயம் செய்ய முடியாது, அடுத்தவர் பொருளை அபகரிக்க முடியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ்வுடைய அருள் மறைமுகமான அருள் வரும். கிடைச்சது கொஞ்சமா இருக்கும், ஆனால் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும், உங்களுக்கு தேவையில்லாத செலவும் இல்லாமல் இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த அருளை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும்.
அதே மாதிரி இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். ஹக்கீம் பின் ஹிசாம் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர், நல்ல பிரபலமான ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய ஜக்காத்து பொருட்கள்லாம் வந்து குமியுது. இப்போ மக்களுக்கெல்லாம் அழைப்பு விடுறாங்க, மக்களே வாருங்க, உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தேவையான பொருளை இங்க இருக்குது, வாங்கிட்டு போங்க என்று சொல்லி அழைக்கிறாங்க. அப்போ மக்கள்லாம் வர்றாங்க, வந்து அவங்களுக்கு தேவையானது வாங்கிட்டு போறாங்க. நம்ம காலம் மாதிரி அரிசி மூட்டைகளை வாங்கி வீட்டில் வைக்கிற மாதிரி காலமெல்லாம் அப்பல்ல. கிடைச்ச நேரத்தில் அறுவடை செய்து வந்தால் அந்த பொருளை மக்கள் வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு அது பிரயோஜனப்படும். கோதுமைனா கிடைச்சதை பங்கிட்டோம்னா முடிஞ்சது. அந்த கோதுமை 10 பேருக்கு கொடுத்துட்டாங்கன்னா 11வது வர வரைக்கும் கோதுமை இருக்காது. இப்படியாப்பட்ட காலத்திலே ஜக்காத்து பொருட்கள்லாம் நிறைய வந்து சேருகிறது, மக்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஹக்கீம் பின் ஹிசாம் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு கொடுங்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அள்ளி கொடுக்குறாங்க. இவர் வாங்கிக்கிறார், யோசிக்கிறார், நம்ம தூரமான பகுதியிலிருந்து வர்றோம், இன்னும் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டோம்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு சாப்பிடலாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை இன்னும் கொஞ்சம் கொடுங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்குறாங்க. யோசிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம இன்னும் கேட்டா கொடுப்பார், வாங்கிட்டு போய் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நம்ம கஷ்டம் இருக்காது என்று சொல்லி மறுபடியும் கேட்கிறார். நம்மள பல பேர் அப்படித்தான் இருப்போம், நிறைய சம்பாதிச்சு வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு எந்த கஷ்டமே இருக்காது என்று நினைச்சிட்டு இருப்போம். அப்படி அல்ல, அல்லாஹ் வந்து கொடுக்கறதுல குறைவா கிடைச்சாலும் அது நம்மளுக்கு பரக்கத் இருந்து விட்டால் நம்மளுக்கு எப்பவுமே மிச்சமாகும். நிறைய சம்பாதிச்சிருந்தாலும் ஒரு மாசத்திலே காலியாகக்கூடிய பல குடும்பங்களை பார்த்திருப்போம். அவர் என்ன நினைக்கிறார், நிறைய வாங்கிட்டு போயிடலாம்னு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அள்ளி கொடுத்துட்டு சொல்றார், ஹக்கீமே இந்த செல்வம் என்பது பசுமையானதும் இனிமையானதும் ஆகும், பார்க்க நல்ல கண்ணு குளிர்ச்சியா இருக்கும், நல்ல ருசியா இருக்கும். ஆனால் இதை யார் போதும் என்ற மனதோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ, கிடைச்சதை போதும்னு யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது பரக்கத் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை. யார் கிடைச்சதை போதும் நினைச்சுக்கிறாங்களோ அவர்களுக்கு அதுல பரக்கத் இருக்கும். பேராசையோடு இன்னும் வேணும் வேணும் என்று சொல்லி யார் கிடைத்ததை திருப்தி கொள்ளவில்லையோ அவருக்கு அதில் பரக்கத் எடுக்கப்பட்டு விடும். அப்ப இந்த பேராசையோட பலரும் ஆசைப்படலாம், நம்ம ஒவ்வொருத்தருமே ஆசைப்படலாம், நல்ல பங்களா கட்டணும், காரு வாங்கணும், நல்ல வசதியா வாழணும், குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கணும், அதுக்கு நிறைய பொருளாதார வேணும், ஆசைப்படலாம், உழைக்கலாம். ஆனால் பேராசைப்படக்கூடாது. என்ன பேராசை? ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் என்னவென்று சொன்னால், கிடைச்சது எதுவோ அல்லாஹ் கொடுத்தது, அல்ஹம்துலில்லாஹ். வீட்டில் ஒன்று 1000 ரூபாய் கொடுத்தோம்னா 1000 ரூபாய் தான் சம்பாதிச்சு வந்தீங்களா, பாருங்க அவன் இருக்கிறான் இவன் இருக்கிறான், அவன் எவ்வளவு காசு சம்பாதிக்கிறான் என்று புலம்பக்கூடிய வாழ்க்கை இருக்கக்கூடாது. கிடைச்சது 1000 ரூபாய், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த 1000 ரூபாயில் என்னுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்களும் பெண்களும் திருத்திக் கொள்ளக்கூடிய அந்த நிலை இருக்கிறது. இதுதான் அவர்களுக்கு பேராசை இல்லாத தன்மை. கிடைத்ததை போதுமாக்கி கொள்வது, அதுல அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஏன்னா கொடுத்தவன் அல்லாஹ் தானே. ஆனால் என்ன கிடைச்சாலும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி கொடுமை, நம்ம நல்லாவே சம்பாதிக்க முடியல, நம்ம தொழில் சரியில்லை என்று பலர் புலம்பக்கூடியதை பார்த்திருப்போம். எது கிடைக்குச்சோ அல்லாஹ் எனக்கு வழங்கியது இது, இதில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை நினைவு கூறுவோம், அதை கொடுத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். ஆனா அல்லாஹ் நிறைய கொடுத்திருக்கிறான். இப்ப நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில பார்த்தா எவ்வளவு செல்வங்களை எவ்வளவு இன்பங்களை வளர்ச்சிகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் நன்றி செலுத்துறோம்? ஏன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இது போதுமாக்கி கொள்ளவில்லை, இது நம்மளுக்கு கிடைச்சது மிகப்பெரிய அருள் என்று நினைத்தால். அந்த காலத்துல எங்க அத்தாவெல்லாம் கிழிஞ்ச துணியை தச்சு போட்டு இருந்தாராமா, எனக்கு பாரு அல்லாஹ் இப்படிப்பட்ட அருளை கொடுத்திருக்கிறான், எனக்கு பாரு இவ்வளவு துணிகளை கொடுத்திருக்கிறான். எங்க அம்மாவோட இவெல்லாம் ஓட்டு வீடாமா, குடிசை வீடாமா, இன்னைக்கு நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன், ஆனால் டார்ச் பில்டிங்ல இருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் துணியை போய் ஆத்துல போய் துவைப்பார்களாமா, செமந்துட்டு போவாங்களாமா, எனக்கு பாரு இங்க வாஷிங் மிஷின். இத்தனை கிடைச்சதுக்கு எப்ப நன்றி செலுத்துவோம்? கொடுத்ததை போதுமாக்கி கொண்டால், எனக்கு அல்லாஹ் வழங்கியது என்று நினைத்தால் நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்தினா நல்லா பரக்கத் செய்யறான். அல்லாஹ் அதையும் சொல்லி காமிக்கிறான். அந்த ஆத்மா நன்றி செலுத்துகிறதோ அவருக்கு நாம் பரக்கத் செய்வோம், அவருக்கு கொடுத்ததை அதிகமாக்குவோம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அப்ப நன்றி செலுத்துற பண்பு எப்போ வரும்? கிடைச்சதை போதுமாக்கி கொண்டால் வரும். இந்த செய்தியிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பேராசை படக்கூடியவருடைய அவருடைய தன்மையை சொல்லி காமிக்காங்க. யார் பேராசையோடு எடுத்துக்கொண்டாரோ அவர் வயிறு நிரம்ப உண்டும் பசி ஆறாதவரை போல. அவர் நிறைய சாப்பிட்டும் அவருக்கு வந்து வயிறு நிறையாம போன மாதிரி ஒரு திருப்தி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம சாப்பிட்டா வயிறு நிறையணும் அல்லவா, அந்த மாதிரி ஆகிவிடும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சாப்பிட்றது பெருசு இல்லை, சாப்பிட்டால் மனசு நிறையணும் இல்லை, வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கணும் இல்லை. அவர் நிறைய சாப்பிட்டும் வயிறு நிரம்பாதவரை போல என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப அந்த பேராசை இல்லாமல் கிடைத்ததை போதுமாக்கி கொள்ள வேண்டும்.
ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருக்கிற செல்வம் அல்ல, பரக்கத் அல்ல. ஒருத்தருக்கு நிறைய வசதிகள் இருக்கிறதெல்லாம் செல்வம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம, அது செல்வம் அல்ல. மாறாக போதும் என்ற மனமே செல்வமாகும் என்று சொல்லி, பரக்கத்தாகும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. இப்ப போதுங்கிற மனம் இருக்கணும், கிடைத்ததை திருப்தி படணும். திருப்தி பட்டால் நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்தினா அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்வானா இல்லையா? பலரும் கிடைத்ததை போதுமாக்கி கொள்ளாமல், கிடைத்ததே இறைவன் வழங்கிய அருளை மறந்தவர்களாக வாழக்கூடிய மக்கள் நம்ம இருக்கிறோமா இல்லையா? அவ முஸ்லீம்களாகி நாம் கிடைத்ததுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். அப்ப நம்மளுக்கு அதனுடைய பலன் தெரியும். எதுவாக இருந்தாலும் கிடைச்சது அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு இறைவன் கொடுத்திருக்கான், என்னை விட எத்தனையோ பேருக்கு கிடைக்காது எனக்கு கிடைச்சிருக்கு என்று சொல்லி நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நம்ம இருப்போம். அப்படி செய்தால் அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வீண் விரயம் செஞ்சாதீங்க, வீண் விரயம் செய்தால் உங்களுக்கு பரக்கத் இருக்காது என்று சொல்லி காமிக்கிறாங்க. நீங்க சாப்பாடு சாப்பிட்டால் கூட, உங்க சாப்பிடும் பொழுது உணவுப் பொருள் கீழே விழுந்து விட்டால் அதை சுத்தப்படுத்தி சாப்பிடுங்க. அனாவசியமா வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உண்ணக்கூடிய சாப்பாடு தட்டை வலித்து சாப்பிடுங்க, விரல்களை சூப்பி சாப்பிடுங்க. இந்த பண்பை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்க. வீண் விரயம் செஞ்சிடாதீங்க, சாப்பாடு இப்படி எல்லாம் சாப்பிடுங்க என்று சொல்லிட்டு கடைசியா சொல்றாங்க, எந்த பகுதியில் பரக்கத் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். சாப்பாட்டுல நம்ம சாப்பிடுறோம், வலிச்சு சாப்பிடுங்க, விரல்ல சூப்பி சாப்பிடுங்க. அதெல்லாம் பல பேர் இப்ப பார்த்தா அதை ஃபேஷன் என்கிற மாதிரி, சாப்பிடும் பொழுதே கொஞ்சம் மீத வைக்கணும், ஒரு தோசை இருந்துச்சுல கொஞ்சம் மிச்சம் வைக்கணும், என்ன பொருளாதாரம் கொஞ்சம் மிச்சம் வச்சாதான் மரியாதை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பாடு தட்டை வலித்து சாப்பிடுங்க, கைகளை சூப்பி சாப்பிடுங்க, எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க, வீண் விரயம் செய்யாதீங்க, அதில் பரக்கத் இருக்குது என்று சொல்றாங்க. அப்ப சிந்தனை செஞ்சு பாருங்க, நம்ம இந்த செய்திகளையே அறிந்த மக்களாக தான் இருக்கிறோம் முஸ்லிம்கள். எவ்வளவு காலமா தெரிஞ்சிருக்கிறோம், சாப்பிடுற முறைகளை பத்தி தெரிஞ்சிருக்கிறோம், விரல்களை சூப்பி சாப்பிட வேண்டும் என்றெல்லாம். ஆனால் எவ்வளவு பேர் நடைமுறைப்படுத்துறோம்? பரக்கத் இல்லை என்று பல பேர் புலம்பக்கூடிய இதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் காமிக்கிறான், டெய்லி நீங்க எத்தனை நேரம் சாப்பிடுறீங்க? முன்காலம் மாதிரி ஏதோ ஒரு நாளைக்கு 2 நேரம் 3 நேரம் மட்டும் கிடைச்சது சாப்பிட்ற மக்களாக நம்ம இருக்கிறோம். எவ்வளவு வகையா சாப்பிடுறோம், நினைச்ச நேரத்துல கடைகளுக்கு போய் சாப்பிடுறோமா இல்லையா? அப்போ ஒவ்வொரு நேரத்திலும் வேஸ்ட் பண்ணாம, வீண் விரயம் செய்யாமல் திருப்தியாக சாப்பிடும் பொழுது, அந்த தட்டை வலித்து சாப்பிடும் பொழுது, விரல்களை சூப்பி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு பரக்கத் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கூடியது பார்க்கிறோம். அதே மாதிரி குறைந்த செலவுல நடத்தக்கூடிய திருமணத்துல பரக்கத் இருக்குங்கிறாங்க. வீண் விரயம் செஞ்சா பரக்கத் இருக்காது, கல்யாணத்தை செலவு கம்மியா செஞ்சீங்கன்னா பரக்கத் இருக்குங்கிறாங்க. நம்ம மனிதர்கள் எதில தவறிழைப்பார்கள் என்பதை அல்லாஹ்வுக்கு தெரியும் அல்லவா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அறிவிச்சு காமிப்பான் அல்லவா? திருமண விஷயங்களில் செலவு அதிகமாக செய்வார்கள் என்பதை தெரிந்தனாலதான் அல்லாஹ் தஆலா இந்த கட்டளையே அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா போடுறான். நீங்க திருமண விஷயங்கள் பார்க்கிறோம், பலரையும் இஸ்லாமிய திருமணங்களை பார்த்தா இன்னைக்கெல்லாம் ரொம்ப லேட்டஸ்டா போயிட்டாங்க. ஆடல் பாடல் என்ன எவ்வளவோ செலவுகளை செய்யக்கூடிய மக்களை பார்க்கிறோம், உணவுப் பொருளை வீணாக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இதுக்கு அழகான வழிமுறை சொல்றாங்க. ஏன்னா எல்லா குடும்பங்களிலும் திருமணம் நடைபெற வேண்டும். ஒருத்தர் பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது என்பதற்காக அனாவசியமா செலவு செய்யும் பொழுது அவருடைய உறவினர்கள், நண்பர்கள், அவரை கவனிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கடன் வாங்கி அது மாதிரி செய்யக்கூடிய மக்களை பார்க்கிறோமா இல்லையா? பலரையும் வழிகெடுக்கிறாங்க. இதையெல்லாம் அறிந்தனாலதான் ஒரே ஒரு செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, செலவு குறைவாக நடத்தப்படுகிற திருமணத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது. மணமக்களுக்கு பரக்கத்து வேண்டும் என்று நம்ம பிரார்த்தனை செய்யறோமே, அந்த பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் திருமணத்தை நீங்க எளிமையா நடத்துங்க, செலவு குறைவா நடத்துங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. வீண் விரயம் செஞ்சிடாதீங்க என்று சொல்றாங்க. அப்ப இந்த செய்திகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு திருமணம் என்று பார்த்தால் அதில் இருந்த ஆடம்பரத்தையும் அல்லாஹ் இருக்கக்கூடிய காரியங்களையும் செய்துவிட்டு வீண் விரயம் செய்பவர்கள் சைத்தானுடைய சகோதரன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய பார்வையில நம்ம ஊர்ல நினைச்சிருப்போம், பெரிய ஆடம்பரமான மண்டபத்துல பெரிய திருமணத்தை பண்ணிட்டா அவருக்கு என்னப்பா கோடீஸ்வரன் நல்ல பிரம்மாண்டமா பண்ணிட்டார் என்று சொல்லி பாராட்டுவோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? அவன் சைத்தானுடைய சகோதரன் என்று சொல்றான். சைத்தானுடைய சகோதரன் என்று சொன்னால் சிந்தனை செஞ்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய பார்வையில் அப்படி இருந்தால் அவருக்கு எப்படி பரக்கத்து கொடுப்பான் அல்லாஹ்? அந்த குடும்பத்துல எப்படி பரக்கத்து கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும்? அப்போ அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும் என்று நினைத்தால் வீண் விரயம் செய்யாதவர்களாக, அது மட்டுமல்லாமல் நம்முடைய காரியங்கள் உண்மையாக இறைவனுக்கு பயந்த இறையச்சத்தோடு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் பரக்கத்து கிடைக்கும் என்பதையும், அது மட்டுமல்ல பேராசை இல்லாமல்
நம்ம கிடைத்ததை பொருந்தி கொண்டு நம் வாழும் பொழுது பரக்கத் கிடைக்கும் என்பதையும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் பரக்கத் கிடைக்கும் என்பதையும் அறிந்து கொண்டு, அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய அருளை, அந்த மறைமுகமான அருளை பெற்று நிம்மதியான மன நிம்மதியான வாழ்வை வாழக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நல்லதொரு வாய்ப்பை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள் என்கிற இந்த பரக்கத்தை தான் நம்மளுக்கு கிடைத்ததிலேயே மிகப்பெரிய நெகுமத்தாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காமிக்கக்கூடியதை முன்னுரையில பார்த்தோம். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரே தனக்கு பரக்கத்தை கேட்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் பார்த்தோம். அப்ப அந்த பரக்கத் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம உண்மையாக இறையச்சவாதிகளாக நம்முடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் நடந்து கொள்ள வேண்டும். பேராசை இல்லாமல் அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தி கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். வீண் விரயம் செய்யக்கூடாது என்கிற செய்தியெல்லாம் பார்த்தோம். இன்னொரு செய்தியையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யுங்கள், செலவு செய்ய சொல்றான் அல்லாஹ். வீண் விரயம் செய்யாதீங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள், அது உங்களுக்கு பரக்கத்தை தரும் என்று சொல்லி காமிக்கின்றான். செலவு செஞ்சா பரக்கத்து கிடைக்குங்கிறான். அல்லாஹ்வுடைய பாதைன்னு சொன்னதுமே பூரா பள்ளிவாசலுக்கு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை. அல்லாஹ் எதுக்கெல்லாம் செலவு செய்ய சொல்றானோ அது எல்லாமே அல்லாஹ்வுடைய பாதை தான். தாய் தந்தையரை கவனிக்க சொல்லி அல்லாஹ் சொல்றான். உறவினர்களை கவனிக்க சொல்லி அல்லாஹ் சொல்றான். உறவினர்களுக்கு நீங்க கொடுத்தது சொல்றான். நீங்க சொந்தக்காருக்கு கொடுத்தாலும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு கொடுத்தாலும் அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செய்த தர்மம் தான். இது மாதிரி நல்ல காரியங்கள் எது இருக்கிறதோ அதற்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதை. அல்லாஹ்வுக்கு அஞ்சி நம்ம சம்பாதிச்சோம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம சம்பாதிச்சது கூட நம்மளுக்கு, நம்ம மட்டும்தான் சாப்பிடணும் என்று சொல்லி பல பேர் வாழக்கூடியதை பார்த்திருப்போம். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து சோதிக்கிறான் என்று நீங்க பயப்பட வேண்டும். யாருக்கு பொருளாதாரம் கிடைத்ததோ, யாருக்கு செல்வங்கள் கிடைத்ததோ, அல்லாஹ்வுடைய அருட்கள் கிடைத்திருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து சோதிக்கிறான். யாருக்கு இல்லாமல் இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் எடுத்து சோதிக்கிறான். இது ரெண்டையுமே நம்ம மத்தியில காமிக்கிறான். நம்முடைய உறவினர்களை பல பேரை பார்த்திருப்போம். கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருப்பார்கள். நம்ம நல்லா சாப்பிடக்கூடிய நேரத்தில் இருப்போம். அப்ப அவர்களுக்கு கொடுக்கிறதா என்று சோதிக்கிறதுக்காக தான் அல்லாஹ் இந்த மாதிரி செய்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி செலவு செய்தால் எப்படி அல்லாஹ் பரக்கத் செய்கிறான் என்பதை திருமறை வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். ஒரு வித்தை உதாரணமாக சொல்லி காமிக்கின்றான். நெல்மணியை போல ஒரு வித்து, கோதுமை மணியோ நெல் மணியோ வைத்துக்குங்க. இந்த ஒரு வித்தை அல்லாஹ் உதாரணமாக சொல்லி காமிக்கின்றான். அந்த ஒரு வித்தை போட்டா என்னென்ன ஏற்படுது? ஒரே ஒரு நெல்லை நாம விதைக்கிறோம். அல்லாஹ் சொல்லும் பொழுது அது 7 கதிர்களாக விடுகிறது. ஒவ்வொரு கதிரிலும் 100 மணிகள் இருக்கிறது. அப்ப 700 கிடைக்குது. ஒரே ஒரு நெல்மணியை போட்டு 700 கிடைக்குது. இதை விடவும் அதிகமாக உங்களுக்கு அல்லாஹ் நாடியவர்களுக்கு வழங்குவான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ் சொன்ன மாதிரி ஹலாலா சம்பாதிச்சு ஹலாலாக செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் அல்லாஹ் பரக்கத்தை செய்வான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கூடியதை பார்க்கிறோம். பல மக்கள் தாம் சம்பாதிப்பது நமக்காக, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது, நான் இது என்னுடைய வீடு, இது என்னுடைய பங்களா, என்னுடைய கார் என்று சொல்லி என்னுடைய சொல்றோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எது உன்னுடையது, எதை நீ உண்டு கழித்தாயோ அது உன்னுடையது. எதை நம்ம சாப்பிட்டு முடிச்சோமோ அதுதான் நம்மளுது. எதை உடித்து கிழித்தாயோ அது நம்முடையது. எதை பிறருக்கு கொடுத்தாயோ அது உன்னுடையது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்மம் என்பது நம்முடையது. அப்ப அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மங்கள் நம்ம செய்யும் பொழுதும் அது உங்களுக்கு பரக்கத்தை தரும். அப்ப இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்து சோதிக்கிறான். ஒரு காலத்தில் எத்தனையோ இல்லாத மக்களாக இருந்த நாம் இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு ஏராளமான வசதிகளை கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த கொடுத்ததில் திருப்திப்பட்டு கொண்டவர்களாக, இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக, தர்மம் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய பாதைகளை செலவு செய்யக்கூடியவர்களாக, பரக்கத்தை அடையக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கியருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.